Good morning students. Class 10th standard, subject Social Geography, Volume 2, Physical Geography of Tamil Nadu. Okay, today let us see the natural vegetation. Okay, so the natural vegetation refers to the forest cover, landforms, nature of soil, temperature and rainfall are the major factors that control the distribution of natural vegetation. So according to National Forest Policy 1988, a minimum of 1/3 of the total geographical area must be under forest cover. The total forest cover in Tamil Nadu is lower than this. 26,281 square kilometer covers only in forest. It consists of 2.99%. So according to Tamil Nadu, the forest types varies in Tamil Nadu. So the wet evergreen to shrub forest. See, the reserve forest consists of 19,459 square kilometer and protected forest covers 1782 square kilometer and unclassified forest cover 1266 square kilometer. Total area consists of 22,507 square kilometer only in Tamil Nadu. Okay. So நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நேச்சுரல் வெஜிடேஷன், தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு. ஓகே, இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, இட் ரெஃபர்ஸ் த ஃபாரஸ்ட் கவர்ஸ் லேண்ட்ஃபார்ம் நேச்சர். அதாவது தமிழ்நாட்டில் அந்த நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்களா, சாயில், மண்வளம், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், இது எல்லாம் தான் அந்த நேச்சுரல் வெஜிடேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். Okay, see what are the factors that control the natural vegetation? See, soil, temperature and rainfall. These are all major factors that control the distribution of natural vegetation. Okay, see according to 1988 National Forest Policy, the National Forest Policy பிரகாரம் 1988ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, total geographical area, அதாவது total geographical area must be under forest cover. இதுல 1/3, ஓகேவா, நம்ம 1/3 ஆஃப் த ஏரியா மட்டும்தான் ஃபாரஸ்டால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு. அதுல பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடு 2.99% மட்டும்தான் ஃபாரஸ்ட் என்ன பண்ணியிருக்கு கவர் பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா, எவ்வளவு பாருங்க, இப்போ 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஒன்லி கவர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் ஃபாரஸ்டால் என்ன பண்ணியிருக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோமா ஒன்லி 2.99% ஒன்லி. ஓகே, இட்ஸ் வெரி லிட்டில் பிட். ஓகே, அது இந்த ஃபாரஸ்ட் டைப் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வேறு எப்படின்னா, அதாவது வெட் எவர்கிரீன் 2. ஓகே, வெட் எவர்கிரீன் 2 அதாவது ஈரப்பதமுள்ள எவர்கிரீன் பசுமை மாறா காடுகளில் ஆரம்பித்து ஷர்ப் ஃபாரஸ்ட் முட்புதர்கள் கூடிய ஃபாரஸ்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப், ஓகே, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் எவ்வளோ கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்க, 19,459 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகேவா, ரிசர்வ்னா என்னது, அதாவது இந்த காட்டுக்குள்ள யாருமே போக முடியாது. ரிசர்வ் ப்ரொடெக்டட் பாதுகாக்கப்பட்ட காடுகள், அது எவ்வளோன்னு பார்த்தீங்களா 17,082 ஸ்கொயர் கிலோமீட்டர். அன்கிளாசிஃபைட், ஓகே, எதுவுமே நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,265 ஸ்கொயர் கிலோமீட்டர். டோட்டல் ஏரியா 22,507 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்லி. ஓகே, so next see the types of forest in Tamil Nadu. First one, tropical evergreen forest, mountain temperate forest, tropical deciduous forest, mangrove forest, tropical thorn forest. Okay, first one, tropical evergreen forest, அதாவது வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். Okay, tropical evergreen forest, it is found in the upper slopes of western Ghats of Tirunelveli, Kanyakumari and Nilgiri districts and some part of the Coimbatore. Okay, see the major trees in this forest: Chinnaman, Malabar, Ironwood, Penasa, Java, Plum, Jamun, Jackfruit and here go grape. Okay, see the places
Pachamala, Shervarayan and Western Ghats. Okay. Then the tropical evergreen forest. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு இதுக்கு நம்ம சொல்றோம். So இந்த ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, அப்பர் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய அப்பர் மேலே இருக்கக்கூடிய ஸ்லோப்ல இருக்கக்கூடிய காடுகள் தான். ஓகே, இது வந்து என்ன சொன்னா வெட் எவர் கிரீன் தான். ஓகே, திஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ known as a wet evergreen forest and also found in Tirunelveli, Kanyakumari districts. And Tirunelveli, Kanyakumari districts also covered by the Western Ghats. So like that place is also covered tropical evergreen forest and Nilgiri and some part of the Coimbatore district. Okay, what are the major trees? Enna major trees nu parunga, Chinnaman, Malabar, Ironwood, Panacea, Jackfruit and Jamun. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த tropical evergreen forestல வளரக்கூடிய மர வகைகள். ஓகே, the next mountain temperate forest. அதாவது மித வெப்பமண்டல காடுகள். இந்த mountain temperate forest என்ன சொல்றோம், மித வெப்பமண்டல காடுகள். Okay, these forests are found evergreen and usually short in size. Okay, see the places Pachamalai, Servarayan and western, some parts of the Western Ghats and also the Eastern Ghats. Okay, major trees Nilgiris, Champa, Waits and Litsea and Rose apple are common. Okay, these forests are also known as sholos and its height above 1000 meter. Okay, this forest covers only a 1000 meter altitude. Okay, the mountain temperate forest என்ன சொன்னா மித வெப்பமண்டல காடுகள் அப்படினு சொன்னோம். Okay, this forest also evergreen. இதுவும் evergreen தான். But according to tropical evergreen forest, this tropical evergreen forests are always a wet evergreen forest. But இது evergreen ஆனா எப்படி இருக்கும்னா அங்க வளரக்கூடிய மர வகைகள் ஷார்ட்டா இருக்கும். ஓகே, tropical evergreen forest வளரக்கூடிய மரங்கள் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும். இங்க இருக்கக்கூடியது வந்து ரொம்ப அதாவது ஷார்ட்டா தான் இருக்கும். The important places அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, எதுனா பச்சைமலை, Servarayan Hills, Western Ghats, some of the places and Eastern Ghats இருக்கக்கூடிய சில places சொல்லலாம். பாருங்க, trees பாத்தீங்கன்னா Nilgiri, Champa and Waits, Litsea and Rose apple இது எல்லாமே common trees. See, இந்த forest sholos அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு இங்க வந்து 1000 meters altitudeல தான் this type of forest, இந்த காடுகள், இந்த mountain temperate forest வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க tropical deciduous forest, பருவக்காற்று காடுகள் அப்படின்னு சொல்றது. These trees in this forest shed their leaves during the dry season. The trees reach up to a height of 30 meter only. So major trees silkcotton, kapok, kadamba and dog teak, women's dog and axlewood bamboos. இதெல்லாம் பருவக்காற்று, அதாவது பருவக்காற்று காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, tropical deciduous forest. இந்த காடுகள்ல பாத்தீங்களா இலைகள்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரை சம்மர் சீசன்ல உதிர்ந்துரும். பட் இந்த tropical evergreen forestல எப்பயுமே என்ன பண்ணாது, இலையை வந்து உதிர்க்காது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சம்மர் சீசன்ல இலையெல்லாம் உதிர்த்துரும். நமக்கே நல்லா தெரியும், நம்ம சைடு மாசி மாசம்லாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே இலையெல்லாம் உதிர்த்துரும். இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா, சரி. இதனுடைய ஹைட் பாத்தீங்களா, இங்க வளரக்கூடிய மரங்களுடைய ஹைட் வந்து 30 மீட்டர் ஹைட் வரைக்கும் தான் வளரும். இம்பார்ட்டன்ட் ட்ரீ என்னன்னு பாத்தீங்களா, silkcotton, கடப்பா, கதம்பா, டாக் டீக், உமன்ஸ் டாக் அண்ட் axlewood bamboos. இது எல்லாமே பாத்தீங்களா இதுதான் வந்து எதுக்குன்னா நம்மளுடைய இந்த ஃபாரஸ்ட் தான் எக்கனாமிக்கலி வெல்தி ஃபாரஸ்ட், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இந்த tropical deciduous forest தான். ஓகே, the next one mangrove forest. The vegetation of this forest is adapted to survive in tidal mud and salt water. The major trees asiatic mangroves, white mangroves, wild jasmine and Indian pivot. These are all some rare trees. Okay, places Pichavaram, Vedaranya, Muthupet and Chataram and Thuthukudi. Mangrove forest சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்றோம்.
ஓகேவா. இந்த சதுப்பு நில காடுகள் பத்திலாம் இதான் வெஜிடேஷன். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லணும், இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கக்கூடியது. ஓகே, எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் நம்மளுடைய இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளை வந்து காப்பாத்திட்டு இருக்கு. எப்படி நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது, டோட்டல்ல இருக்கக்கூடிய இவ்வளோ மக்களுக்கு அது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டும். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்ததுனால தான் சுனாமியிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பெரிய ஒரு பேரழிவுல இருந்து காப்பாற்றப்பட்டதுக்கு என்ன ரீசன்னா இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். ஓகேவா. இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நல்ல டைடல் மட்டும் சால்ட் வாட்டர், ஓகே, கடல் தண்ணியும் ஆற்று தண்ணியும் கலக்கிற அந்த ஒன்றா போய் சேர்ற இடத்துல ஒரு அதாவது சதுப்பு நில காடுகள் இதை நம்ம சொல்லுவோம். அப்படியே தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே ரொம்பவே இருக்கும், அதாவது வாட்டரும் இருக்கும். அதனால எப்பயுமே இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து தண்ணியிலேயே இருக்கிறதுனால அதனுடைய அந்த லாக் அந்த வுட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தான் இந்த வுட்டை தான் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா போட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, கப்பல் கட்டுறதுக்கு, ஷிப் அதுக்கெல்லாம் பார்த்தீங்களா இங்கே இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய அந்த மர வகைகளை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நாளாக என்ன பண்ணுது, தண்ணியிலேயே இருந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணி மாறி மாறி அதுலேயே இருந்து என்ன ஆகுது, நல்ல ஸ்ட்ராங் நல்ல வைரம் பாய்ந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, see the places பிச்சாவரம் and வேதாரண்ய, முத்துப்பேட், சத்திரம் and தூத்துக்குடி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிராபிக்கல் டான் ஃபாரஸ்ட், முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுது. The tropical thorn forest in Tamil Nadu found where there is a little rainfall. These forests are found from plain up to 400 meters altitude. Major trees acacia, veil, neem, plum and shrub. Okay, இது முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்நாட்டில் எங்க மழை கம்மியா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் தான் டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா 40 meters altitude, அது வெரி லிட்டில் ரெயின்ஃபால், below 50 centimeter rainfall. ஓகேவா. எந்த பிளேஸ்ல where there is rainfall in below 50 centimeter rainfall, that place is only form the tropical thorn forest. அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த tropical thorn forest என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா. ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட் என்ன, அக்காசியா உங்களுக்கு நல்லா தெரியும், சப்பாத்தி கள்ளி, அந்த அப்புறம் என்ன சொல்றோம் அந்த கள்ளி செடிகள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, முட்புதர்கள் அந்த செடி தான். ஏன் அந்த மாதிரி அங்கே வளருது அப்படின்னா அது வெரி லிட்டில் ரெயின்ஃபால் தான். அந்த லிட்டில் ரெயின்ஃபாலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை என்ன பண்ணிக்கணும், காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் அது என்ன பண்ணுது, அந்த தான் ஆடு மாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேக்சின் கோட்டிங் வேற என்ன பண்ணியிருக்கோம் அந்த லீவ்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா ரொம்ப எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், எவாப்ரேஷன் நிறையா ஆகிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட் என்ன பண்ண ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியாது. அப்போ தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அது என்ன பண்ணுது, அந்த தான் முட்களையும் தன் மேலே இருக்கக்கூடிய ஒரு வேக்சின் கோட்டையும் என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுல தான் நேச்சுரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அக்காசியா, வீல், நீம் ட்ரீஸ், பிளாம் ட்ரீஸ் அண்ட் ஷெர்ப் முட்புதர்கள் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா என்ன ஃபாரஸ்ட்டில் வந்து எவ்வளோ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் 5 types. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம், டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். செகண்ட் ஒன் mountain temperate forest. Third one tropical deciduous forest. Fourth one mangrove forest. Fifth one tropical thorn forest.